உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுவையோ சுவை. இன்னைக்கு நம்ம கூட ஷெஃப் ஜனனி இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். என்னங்க கரண்டிலலாம் கை கொடுக்குறீங்க? புது ஸ்டைலு. சரி, அப்போ நம்மளும் எடுத்துப்போம். மொஜக். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு ப்ரான் நிர்வாணா பண்ண போறோம். பிரான் நிர்வாணா, எஸ், பேரே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு கிரீன் பேஸ் கறி அண்ட் நான் சொன்ன மாதிரியே நம்ம பண்ண போற ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு வெரி குவிக் அண்ட் ஈஸி டு மேக். டக்குன்னு பண்ணிடலாம். எஸ், வெரி பிகினர்ஸும் சரி, நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுமே ரொம்ப குவிக்கா அதை பண்ண முடியும். இது கேரளா பேஸ். கேரளா பேஸ். எஸ், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஆமா மேம், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஓகே. ஸோ ப்ரான் நிர்வாணா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. ப்ரான் நிர்வாணா செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான் 1/4 கிலோ, தேங்காய் பால் 1/2 கப், லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன மேம்? மிக்சியை கொடுத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஜார். சூப்பர். ஆனால் எதையுமே நார்மலாக செய்ய மாட்டீங்கல்ல? அவங்க ஸ்டைல் நம்ம கூடவே பிறந்தது. சரி, சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மேரினேட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தம்பி இல்லாமல் எந்த டிஷ்ஷுமே இல்லை. ஆமாம், என்னோட பர்சனல் ஃபேவரட்னே கூட சொல்லலாம். சின்ன வெங்காயம் தான். எஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தாராளமாக கொத்தமல்லி. ஏன்னா இந்த கிரேவி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிரீன் பேஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுக்கான பேஸ் தான். ஓகே. கொத்தமல்லி. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே: கொரியாண்டர் பவுடர், ஓகே, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி. உப்பு இதுலயே போட்டுடலாம் மேம்? போடலாம். இல்ல நம்ம போட்டுட்டு குக் பண்ணும்போது கூட நம்ம பண்ணிக்கலாம். எதனாலும் ஓகே தான். நீங்க உங்க செய்முறைப்படியே செய்யுங்க. நான் ஏதாவது சொல்லி பிரான் நிர்வாணா வேற மாதிரி ஏதாவது வந்துற போகுது. இல்ல கொஞ்சம் உப்பு இதுலயும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய செஃப்பா இருந்தாலும் குக்கிங் அரைகுறையா தெரிஞ்ச ஒருத்தன் சொல்றப்ப அதை கேட்டு அது ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிடணும். மேம், பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? எஸ், ரெடி. சூப்பர். ஓப்பன் கரோ. ஸோ இப்போ இதுவுமே இந்த மாதிரி ஒரு தண்ணியாக ஒரு ஃபைன் பேஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சூப்பர். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆமாம். அடுத்ததான் உங்களுக்கு என்ன வேணும்? இறால் தான் வேணும். உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டைலை பற்றி. யூஸ்ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். ஓகேவா? 3, 2. பார்த்தீங்களா? வேற லெவல். சூப்பர். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து தருவேன். அந்த மாதிரி கொடுத்துருங்க. பவுல் மட்டும் இங்கே இருக்குது, அதனால என்னால் வந்து எடுத்துகிட்டு வர முடியல எங்கே இருந்தோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க இறால். ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட்டு. ஆல்ரெடி இது சால்ட் வாட்டரில் தான் நீஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? நீந்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அது ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து திரும்பி என்ன நம்ம வாஷ் பண்ணணும்? எனக்கு ரொம்ப நாள் அது ஒரு டவுட். என்னங்க இப்படியெல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? பேசிக் டவுட்ல கிளியர் பண்ணுங்க. நீங்க உப்பு தண்ணியில இருக்கு இல்லையா, அதனால எடுத்துட்டு வந்து கிளியர் பண்ணி நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி இந்த பிரான்ல தான் அந்த இடையில குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணனுமா? அது வேஸ்ட். அது ரிமூவ் பண்ணனும். ஓகே. எஸ். போறப்ப பாத்துர்க்கேன் மெரினா பீச்ல. வெரி நைஸ். இப்போ இந்த இறால வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சையோட ஜூஸ். இது நல்ல பெரிய எலுமிச்சங்காயா இருக்கும் போலயே. புளிக்குமே. எது? இல்ல அரை இவ்வளோ எலுமிச்சை இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா இந்த மேரினேட்டை ஒரு 10 நிமிஷம் நீங்க போட்டு நல்லா மசாஜ் பண்ணி மேரினேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுவேனாலும் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். ஷெஃப், இப்போ மேரினேட்னா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம். ஆமாம். இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாமா? ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி கொஞ்சம் தாராளமாக, அதாச்சும் இந்த மேரினேடுமே கொஞ்சம் தாராளமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அதாவது ப்ரானோட கொஞ்சம் எக்ஸஸாக கிரேவி இருக்கிற மாதிரி. ஆமாம்.
ஷெஃப் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, ஆமா. மேரினேட் பண்ண போறோமா? ஆமா, ஒரு 10 நிமிஷம் குயிக்கா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஷெஃப், இப்போ பேன் வச்சாச்சு, 10 நிமிஷம் மேரினேட் பண்ணியாச்சு. ஆமா, இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து? நெக்ஸ்ட் இந்த கடாய் சூடான உடனே தேவையான எண்ணெய் ஊத்த போறோம். அவ்வளோதான், தேவையான எண்ணெய். என்ன எண்ணெய்? ப்ரிஃபரபிளி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். கேரளா பேஸ் அப்படின்றதுனால. ஓகே. ஆமா. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா மேம், பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபுல்லா இந்த கிரீன் கலர் இந்த தீம்ல தான் வருமா அது? ஆமா. ஓகே. அண்ட் ப்ரான் அதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிட்டோன்றதுனால ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே குக் ஆயிடும். ஓகே. ஸோ அதனால நீங்க ஃப்ளேம் ஹைலே வச்சு உடனே பண்ணிடலாம். அதை நம்ம ரொம்ப நேரம் அதை வந்து குக் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும் இல்லை. எஸ், ரப்பரி ஆயிடும் நமக்கு மீட்டு. ஸோ இந்த ப்ரானுக்கு யூஸ்வல் அந்த ஆவரேஜ் குக்கிங் டைம் என்ன? 3 to 4 minutes. 3 to 4 minutes. எஸ், இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சதா அந்த ப்ரான் ஆல்ரெடி சுருண்டுருச்சு பாருங்க. ஆமா, டக்கு 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 டக்குன்னு. ஏன்னா கரெக்டாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆமா. சீக்கிரமா குக் ஆயிடும். கொஞ்சமா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மேரினேஷன் ஆல்ரெடி பண்ணதுனால கொஞ்ச நேரம் மட்டும் குக் பண்ணா போதும். ஆமா, ஆல்ரெடி கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. ஆமா, இதுவே நமக்கு ஸ்டேஜ் கரெக்டா வந்துருச்சு. ஆஹா. ஸோ இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கோகனட் மில்க் ஆட் பண்ணணும். உங்களுக்கு திக்கா பிடிக்கும் அப்படின்னா கோகனட் க்ரீமும் இருக்கும், அதுவும் நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே. இல்லைன்னா நம்ம தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான். ஆமா. ஓகே. அதுவும் உங்க தேவையான அளவு. எஸ், கொஞ்சமா கொஞ்சமா போதும். இது வந்து அப்போ அந்த திக்கா அந்த ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்ல வருமா மேம்? நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. இப்போ நம்ம நிறைய அந்த தேங்காய் பால் இது பேஸ்ட் போட்டோம்னா அது அதுக்கேற்ற கன்சிஸ்டன்சி. ஆமா. இப்போ இது உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுக்கலாம். ஓகே. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும், இடியாப்பம் தோசைக்கெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே அதை வச்சு நம்ம இறக்கிடுவோம். ஆஹா, தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மனம் வந்து, ஏன்னா இது கேரளாவில வள்ளிய டிஷ்ஷானு. அவ்வளவுதான், 2 நிமிஷம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது. சூப்பர். உண்மையாவே வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க குயிக்கான டிஷ்ஷுன்னு. உண்மையாவே இது குயிக்கான டிஷ் தாங்க. ஆமா. இப்படி திரும்பி வரதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிட்டோம். இடையில 10 நிமிஷம் இந்த மேரினேஷனுக்கு மட்டும் தான் டைம் ஆச்சு. அதுவும் நீங்க வந்துட்டு ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் பண்ணலாமா? இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு fridge காலையில. ஆமா, நல்ல வேளை சொன்னீங்க. நீங்க அப்படியே வச்சு கிச்சன்ல வச்சுட்டு காலை வந்து பாத்துருப்பேன் என்னங்க போயிருக்கும். மேரினேஷன் ஓவர் நைட் பண்றீங்கன்னா நைட்டே ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். ஆமா, ஆமா, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு காலையில. ஆமா ஆமா, டக்குன்னு காலைல எந்திரிச்சு லைட்டா எண்ணெய் மட்டும் போட்டு. அவ்வளவுதான். ஆஹா, அந்த அந்த இங்க செஃப் சொன்ன மாதிரி இந்த கேரளா பேஸ் டிஷ் அப்படின்றதுனால அந்த தேங்காய் ஃப்ளேவர் வருது. அவ்வளவுதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டா டிஷ் ரெடி. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன், நான் கேரளா வரைக்கும் வந்திருக்கேன். அவ்வளவுதானா? நிஜமாவே அவ்வளவுதான். நிஜமா? நிஜமா? அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? அவ்வளவுதானா? அவ்வளவே தான். பாருங்க டியர் பேச்சுலர்ஸ், உங்களுக்கு ஏத்த ஒரு வர பிரசாதம் வந்திருக்கு. ஆமா, இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? எஸ், நைஸ்ங்க. இப்போ வந்து முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ரேட்டிங் பண்ணிரலாமா? இந்தாங்க ஷெஃப். நீங்க பவுல் எங்கங்க? அத மறந்துட்டேன். வெரி நைஸ். இந்தாங்க. அவ்வளவுதான். நைஸ் ஷெஃப். இந்த டிஷ் வந்து எதுக்கெல்லாம் வந்து ஈஸி கோயிங்கா இருக்கும்? ஈஸி கோயிங், ரைஸுக்கும் சூப்பரா இருக்கும். ஆ, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அப்படியே சேர்த்துக்கலாம். கேரளா பரோட்டாவும் சேர்த்துக்கிட்டேன் நான். இது சும்மா கூட சாப்பிடலாம் போல அந்த மாதிரி இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணியாச்சு அழகா. அவ்வளவுதான். ஆஹா, ஆஸ் யூஷுவல் ஃபைனல் டச் ஷெஃப் ஸ்பெஷல் கொரியாண்டர், கொத்தமல்லி அழகா போடுறப்ப பார்க்குறப்ப அந்த கலரே சூப்பரா இருக்கு. எஸ். ப்ரான் நிர்வாணா செய்முறை: ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. கழுவி வச்சிருந்த இறால்ல கொஞ்சமா எலுமிச்சை சாறு ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான் அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு 3 to 4 நிமிஷம் வதக்கிட்டு
ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் கோகனட் மில்க் இருக்கும், அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ப்ரான் நிர்வாணா ரெடி. செஃப் நீங்கள் க்ரீன் பேஸ்னு சொன்னப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது. ரொம்ப அழகாக சூப்பராக உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை சொல்லி கொடுத்துருக்கீங்க செஃப். கண்டிப்பா. ஓகேவா, அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பா ப்ளீஸ். இருங்க, நான் வச்சிருக்கேன், எல்லாம் ரெடி, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த சூட்டுன்னு சொன்னப்பவே ஆஹா, சூடாக இருக்கு பாசு. ஒவ்வொரு ப்ரான்லையும் பேர் எழுதியிருக்கு அப்படின்றத வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. அக்கா அந்த கேரளா டிஷ் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. குறிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயிலையும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணுறப்ப அதுக்கான ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.